கைத்தட்டல் பெப்சி தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். ஆர்.கே. செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கீங்கன்னு தெரியுது. அதே மகிழ்ச்சியோட ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக பேசணும். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளும் ஒரு சேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும்போது கூத்துலேருந்து ட்ராமா வந்தது, ட்ராமாவிலேருந்து சினிமா வந்தது, சினிமாவிலேருந்து டிவி வந்தது, டிவி வரும்போது சினிமா வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு நிலை வருது. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஏற்கனவே இருக்கிற நிலை அப்படியே இருக்கிறதுனால படம் 3வது நாளுக்கு அப்புறம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க விருப்பப்பட்டால் கூட வந்து தேட்டருக்கு வர விருப்பம் இல்லாமல் இல்லை தேட்டர் எந்த தேட்டர்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் புதுசாக ஒரு சிந்தனை, ஆர்கேவோட சிந்தனை வந்து இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் கூட அவரை வந்து ஆலோசகராக வச்சுக்கலாம் நீங்கள் வந்த உடனே. ஏன்னா ஆர்கேவோட சிந்தனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கேட்கும்போது நடக்காதது மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது நடக்கும். அதுபோல் இப்போ கூட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியே சொன்னார், இது மாதிரி பண்ணா சார், இது மாதிரி பண்ணா சார்னு. சரி இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஹிட் பாக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதை வந்து நடத்தி காமிச்சிட்டார். ஏன்னா நடத்தி காமிக்கக்கூடிய சக்தி வந்து ஆர்கே உண்டு. நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு 3 பேருக்கு பயம் எனக்கு. ஒன்று இப்ராஹிம் ராவுத்தர், அப்புறம் வந்து நம்ம சேதுராமன், அப்புறம் வந்து ஆர்கே. ஏன்னா இவங்க 3 பேர்கிட்ட நான் நோ சொல்லணும்னு போவேன். எப்போ கூப்பிட்டாலும் அவங்க எப்படியா நோ சொல்லணும்னு நினைச்சு போவேன். ஆனால் வரும்போது எஸ் அவங்க என்ன சொல்ல வச்சிருவாங்க. அது 3வதுல ஒரு முக்கியமானவர் வந்து ஆர்கே. நீ என்ன வேணாலும் பேசு சார், நீங்க சொல்ற மாதிரி நோ சார் அப்படின்னு முதல்ல இப்போ ஜெயிச்சுட்டு நினைப்போம். ஆனால் கடைசியாக முடிக்கும் போது சார் எஸ் சார்னு சொல்லிட்டு நம்ம வருவோம். அதுதான் வந்து ஆர்கேவோட மிகப்பெரிய டேலண்ட்டு. நான் வந்து அவரை வந்து என்னோட படத்தில் வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவரோட படத்தில் என்னை வந்து வில்லனா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். அது பிரதி உபகாரமா இல்லை வந்து அபகாரமான்னு தெரியாது. ஆனா நாசர் சார் இருக்காரு, உண்மையில சொல்றேன், நடிக்கிறது உலகமாக கஷ்டமான வேலைங்க. நான் வந்து டைரக்டரா இருக்கும்போது ஒரு செகண்ட்ல லேட் பண்ண என்ன உயிர் எடுக்க டக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டார்ச்சர் பண்ணுவோம், அவ்வளோ ஃபாஸ்டா இருப்போம். ஆனா நடிக்க போகும்போது அது எவ்வளவு வந்து கொடுமையான இல்லை கஷ்டமான வேலைன்னு வந்து அங்கே போய் நீ கேமரா முன்னாடி நிற்கும் போது தான் வந்து தெரியுது. 1000 கண்கள் வந்து நம்மளை வந்து குத்துது. அது வந்து எல்லாமே கான்சியஸா இருக்கு. கையை எங்க வைக்கிறதா இங்க வைக்கிறதா, பார்வை இவர் பார்த்த உடனே திரும்ப அங்க திரும்ப வரைக்கும் அவர் பேசும்போது நம்ம என்ன பண்றது, ஒரு வினாடியை யோசிச்சு அது என்ன பண்ண, அப்போ கான்சியஸ்னஸ் வந்துடுது. இயல்பா இருக்க முடியல, ரொம்ப கஷ்டம் சார். நான் சார் நீங்களாம் வந்து நடிகனா இருக்கிறது வந்து உங்களாம் கடவுள் கொடுத்த வரம். அது உண்மையா வந்து நடிகனா இருக்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம் தான். ஏன்னா எங்களால இன்னொரு படம் நடிக்க முடியாது. எனக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்கு வந்து ஒரு நாளும் வந்து தெரியாம வந்து இவர் வந்து கம்பல் பண்ணி என்னை நடிக்க வச்சாரு. நடிச்சு முடிச்சு வந்தபோது ரொம்ப கஷ்டம். ஈவினிங் ஆனால் கொஞ்சம் தலைவலி, ஃபீவர் இதெல்லாம் வர மாதிரியான ஒரு இது வந்துடுச்சு. அவ்வளோ கஷ்டமான வேலை. உண்மையாகவே நடிகர்கள் வந்து நீங்கள் மிகப்பெரியவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சு நான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த படம் வந்து உண்மையாகவே ஷாஜி கைலாஷ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர், மிகச்சிறப்பான டைரக்டர். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அப்படி வந்து ஒரு கிமிக்ஸ் பண்ணி வந்து ஆடியன்ஸை வந்து தன்பால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு டெக்னீஷியன். அந்த அவர் படத்துல அவர் என்னை வந்து ஒரு நடிகனா வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. என் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் நடித்தேன். ஆனாலும் வந்து வெளியே வந்து ஒருத்தர் நான் நடிக்க போகும்போது முதல்ல கஷ்டம். கேமரா முன்னாடி இருந்தால் என்னால் இப்போ என்ன ஒரு ஸ்டில் எடுக்கிறது கூட எனக்கு கஷ்டம். ஸ்டில் எடுத்தாவே ஒரு 5-6 ஸ்டில் எடுக்கணும். அதுதான் வந்து கண்ணு நட்டுக்கும். இது மாதிரியான இருக்கும்போது என்னை நடிகனா கூட வந்து ஷாஜி கைலாஷ் மாற்றிருக்காரு. அவருக்கு வந்து இந்த இடத்துல என்னோட நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள், இனிமே வரப்போகிற ப்ரொடியூசர் கவுன்சில் தான் தமிழ் சினிமாவோட தலைவிதியை தீர்மானிக்க போகிற முக்கியமான நபராக இருக்க போகிறீங்க. யார் வர போகிறீங்களோ, யார் வந்தாலும் மிகச்சிறப்பாக, மிக கட்டுக்கோப்பாக, மிக ஒற்றுமையாக இருந்து பண்ணிங்கன்னா தான் தமிழ் சினிமா பிழைக்கும். இல்லைன்னா தமிழ் சினிமான்னு ஒன்றை வந்து நம்ம பேப்பரில் தான் இனிமேல் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவ்வளோ வந்து அபாயகரமான நிலைமையில் போயிட்டே இருக்கு. தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு புதிய சிந்தனையோட. இப்போ என்ன, நேற்று உண்மையாகவே வந்து ஒரு படம், நேற்று மொட்டை சிவா கட்ட சிவான்னு ஒரு படத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த என்ன இருக்குன்னா, பெரும்பாலும் வந்து நான் இது வரைக்கும் ப்ரொடியூசர் சார்பில் தான் வந்து பல மேடைகள் ஏறி இருக்கேன். ஆனால் தொழிலாளர் சார்பில் முதல் முறையாக வந்து தொழிலாளர் ஊதியத்தை வாங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறேன். போகும்போது இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா படத்தை நிறுத்துவோம் அப்படின்னு தான் தொழிலாளர்கள் சொல்லி ஒரு இது இருந்தது. ஆனால் நேற்று வந்து தொழிலாளர்கள் மொத்த பேரும்
சார் பணத்தை நாளைக்கு வாங்கிக்கணும், படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து நேற்று கண்கூடா பார்த்தோம். ஆனால் பணம் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து படத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அபாயகரமான சூழ்நிலை நேற்று எனக்கு வந்து ஒரு பயம் வந்தது. அது என்னென்னா, இது வரைக்கும் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய வந்து அதாவது வந்து ஈஸியாக சட்டம் ஈஸியாக மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக ஆர்பிட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து அந்த பவர் இருக்குது. ஈக்குவலன் டு ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுக்குற ஒரு ஈக்குவலன் பவர் இருக்குன்னு வந்து ஒரு புதிய விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10,000 வக்கீல்கள் வந்து நீதிபதிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இவங்க 10,000 பேர் தேர்ந்தெடுத்து முன்னாடி வந்து ஆர்பிட்ரேஷன் வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பாக இருந்தது. ஆனால் இப்போ சட்டம் அதாவது வந்து தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் படைத்த ஒரு பதவியாக இருக்குது. அதனால இந்த பதவிக்கு வரக்கூடியவங்கள மிகச்சிறந்த இல்லை தகுதி வாய்ந்தவங்களாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் நீதித்துறைக்கு இருக்குங்கிறத நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவுசெய்து வரப்போகிற நிர்வாகிகள் வந்து அதை வந்து நீதித்துறையோட இதனால பல பல அபாயங்கள் வரப்போயிருக்கு. யார் ஒன்றாலும் வந்து ஸ்டே கொடுக்கலாம். ஆர்பிட்ரேஷன் எந்த கோர்ட்லாம் இப்போ நீ போய் கேவிட்லாம் போடவே முடியாது. சிட்டி சிவில் கோர்ட்டோ ஹைகோர்ட்டாலும் கேவிட்லாம் போடவே முடியாது. ஏன்னா 10,000 பேர் எங்கேருந்து ஒன்றாலும் ஆர்பிட்ரேஷன்லேருந்து வந்து ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அபாயம் இருக்குது. அதனால் வந்து இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இன்னைக்கு வரப்போகிற நிர்வாகிகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த தமிழ் சினிமாவை சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும். அது மூலம் வந்து இது வரைக்கும் 100 ஆண்டு கடந்த தமிழ் சினிமா இன்னும் ஒரு 100 ஆண்டை மிக நல்ல முறையில் கிடக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க டிக்கெட் விற்றுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரிலீஸ் ஆன படத்துக்கே டிக்கெட் வாங்க ஆள் இல்லை, ஆனால் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு வந்து டிக்கெட் விற்றுருக்காங்க. அப்போ அந்த சிந்தனையை நம்ம கவுன்சில் வந்து அதை கையில் எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு எப்படி வழிமுறைப்படுத்தணும். ஆர்கே உட்காந்து பேசினா கூட வந்து ஏன்னா ஆர்கே வந்து நான் எனக்கு ஒரு 8 வருஷமாக அவர் மிகச்சிறந்த நண்பர். அவர் வந்து நிறைய தொழில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பேஷன் வந்து சினிமா தான். சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார். சமூகத்துக்கு மேலே கூட அவர் ஒரு பெரிய அக்கறை இருக்குது. அதனால தான் அவரோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் பாசறைன்னா போர் வீரர்கள் நிறைந்த இடம். எங்க மக்களே போர் வீரனா மாற்றக்கூடிய ஒரு ஆளா வந்து வாழ்க்கையை வந்து நிச்சயம் மக்கள் கூட போர் வீரனா மாறக்கூடிய நிலை வரும். நீங்க எல்லாரும் அது கொண்டு தமிழ் சினிமாவை மாற்றக்கூடிய நிலையில் நீங்களாம் வர இருக்கீங்க. வந்து மிகச்சிறப்பான பணியை செய்ய வேண்டும். இந்த மேடை அதற்கான பயன்படுத்தி இருக்கின்றது. ஆர்கேவுக்கு ஒரு நன்றி சொல்றேன். எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.